அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து வதக்கி விடுவோம். இதோட ஒரே ஒரு தக்காளி பெரிய பழமாக சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை வதக்கி விடுவோம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சுருக்கு. ஒரு 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு வாய்வு, அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாய்வு பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது கொதித்து வேகட்டும். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு கொண்டு வந்துக்கிடுவோம். 3 விசில் வச்சு வேக வச்சோம்னா இந்த தோல்லாம் அப்படி தன்னால் எடுத்துக்கிட்டு வந்துடும். பச்சை தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி உரிச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி அமுக்கணும்னா உருளைக்கிழங்கு மசிய வெந்திருக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்குவோம். 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. அருமையான சுவையில் பூரி கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.